Hi friends, welcome to Cook with Gayu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சத்தான முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்யறதுன்னு நாங்க பார்க்க போறோம். எளிமையான முறையில என்னோட ஸ்டைல்ல செஞ்சு காட்ட போறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. முருங்கைக்கீரையில நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. முருங்கைக்கீரையில இரும்பு சத்து இருக்குங்க. முடி உதிர்வு பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த முருங்கைக்கீரையை சாப்பிடுங்க. முடி வளர்ச்சிக்கு இது உதவுங்க. சின்ன வயசுலயே ஒரு சிலருக்கு தலைமுடி நரைச்சு போயிருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் தொடர்ந்து உணவுல இந்த முருங்கைக்கீரையை சேர்த்துக்கங்க. தலைமுடி நல்ல வளர்ச்சி அடையுங்க. நரமுடி இருக்கிறதும் கருப்பா மாறிடுங்க. கருப்பாவும் அடர்த்தியாவும் நல்லா வளருங்க. சுகை இருக்கிறவங்க தொடர்ந்து இதை உணவுல சேர்த்துக்கங்க. முருங்கைக்கீரையில இரும்பு சத்து இருக்கிறனால நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்குங்க. முருங்கைக்கீரை சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேங்க. இது நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேங்க. 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேங்க. 1 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. சின்னதாக பாருங்கள் நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்திருக்கேங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேங்க. 2 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. இவ்வளோதாங்க நம்ம முருங்கைக்கீரை சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருள். இப்போ முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. முருங்கைக்கீரை சட்னி செய்யறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. பாத்திரம் நல்லா சூடாகட்டும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா சூடாயிடுச்சுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்க உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. வெள்ளை உளுத்தப்பருப்பு போட்டிருக்கேங்க. இதுக்கு பதிலாக உங்ககிட்ட கருப்பு உளுந்து கிடைச்சா கூட போட்டுக்கலாங்க. அதில் இன்னும் நிறைய சத்து இருக்குங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கிறேங்க. பருப்போட அனல் கம்மியாகவே வச்சுருக்கேங்க. இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் லேசாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்க ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கோங்க, அதையும் போட்டுக்கலாங்க. ஜீரகம் கம்மியாக தாங்க போடணும், அதிகமாக போட்டுறாதீங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை கிளறி கொடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு செவக்கட்டுங்க. இந்த அளவுக்கு செவந்தா போதுங்க. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் போடுங்க, அப்படி இல்லாட்டி ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க. அடுப்போட அனலை மீடியமாகவே வச்சுட்டு வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. வெங்காயம் செவந்து வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு செவந்தா போதுங்க. இப்போ மீதி பொருளையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கிறேங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஒரே ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இதோடையே சேர்த்துக்கிறேங்க. வச்சுருக்க புளியையும் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப கம்மியாக தாங்க சேர்த்துக்கணும், ஏன்னா நம்ம தக்காளியும் சேர்த்துருக்கோம். புளி அதிகமாக சேர்த்துடக்கூடாதுங்க. ஒரு சிலர் தக்காளி சேர்த்துக்க மாட்டாங்க. நான் தக்காளி சேர்த்துக்குவேன். போடும்போது ரொம்ப சுவையாக இருக்குங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போடும்போது தக்காளி சீக்கிரமாக வெந்துருங்க. அடுப்போட அனலை மீடியமாகவே வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை தழை போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு கலந்து கொடுத்தா போதுங்க. இதுலேயே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாங்க. நான் 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி வேணுமோ அந்த அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. தேங்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் போடுறதுனால இந்த கீரையில் இருக்க கசப்பு துவர்ப்பெல்லாம் எடுத்துருங்க. இதில் போட வேண்டிய பொருள்லாம் போட்டாதாங்க நமக்கு முருங்கைக்கீரை சட்னி ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும். இதில் நிறைய சத்து இருக்குங்க. ப்ரெக்னென்சி டைமில் கால் வீக்கம் அதிகமாயிருங்க. அந்த டைமில் இந்த முருங்கைக்கீரையை சூப் வச்சு கூட குடிக்கலாங்க. சூப் வச்சு குடிக்கிறப்ப கால் வீக்கம் குறைஞ்சிருங்க. கால் வீக்கமே சுத்தமாக இருக்காதுங்க. ப்ரெக்னென்சி டைமில் ஹீமோகுளோபின் கம்மியாகுங்க. இந்த முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. கண்டிப்பாக
ஹீமோகுளோபினை அதிகப்படுத்துங்க. டாக்டர் கூட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. கீரை சேர்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. மஞ்சத்தூள் சேர்க்குறப்ப தான் கீரையோட பச்சை மணம் மாறாமல் இருக்குங்க. முருங்கைக்கீரைன்னு இல்லைங்க, எந்த கீரை எடுத்துக்கிட்டாலுமே கண்டிப்பாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. கீரை ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இதோட தோல் இன்னும் கொஞ்சம் சுருங்கினா போதுங்க. கீரை நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கீரை நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டிருந்தோங்க. இப்போ உப்பு போடும்போது பார்த்து போட்டுக்கணுங்க. நான் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கிறேங்க. சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சாதத்துக்கு அரைக்க போகிறேன், அதனால நான் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. நீங்கள் டிஃபனுக்கு அரைச்சி எடுக்கிறதா இருந்தால் மீடியம் கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கங்க. இன்னும் கூட கொஞ்சம் வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாங்க, உங்களோட விருப்பம்தான். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் காட்டுறேங்க. சட்னி இப்போ கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பவுலுக்கும் மாற்றியாச்சுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம், இல்லாட்டி அப்படியே கூட சுடு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாங்க. நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. இப்போ ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. பாத்திரம் நல்லா சூடாகட்டும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் விட்டுக்கிறேங்க. டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்பூனும் கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சட்னியில் இதை மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த தாளிப்பு வேணும்னா கொடுக்கலாங்க, அப்படி இல்லாட்டி நம்ம அரைச்ச சட்னியோடையே விட்டுடலாம். இது நம்மளோட விருப்பம் தாங்க. ரொம்ப சூப்பராக மணக்க முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. முருங்கைக்கீரை சட்னியை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது முருங்கைக்கீரை சட்னினே தெரியாது, வித்தியாசமாக இருக்கேன்னு சாப்பிடுவாங்க. இந்த முருங்கைக்கீரை சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க ப்ளீஸ். சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. நாளைக்கு ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.